ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 20 நாளுக்கு முன்னாடியே இந்த நாள் மட்டும் வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. நாங்கள் வந்து இருக்கிற இடத்துலையே தான் இருக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப வந்து பிரிஞ்செல்லாம் இருக்க போகிறது. குழந்தைங்கள எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வந்து முடியும்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் சீக்கிரமாக லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சேர்த்து கையோடு முடித்து வச்சுட்டேன். கொஞ்சம் வேலைலாம் இருக்கும் எப்படி இருந்தாலும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு நீயும் வா நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸ்ரீலதர்ஸ் தான் வந்திருந்தோம். ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி போய் பார்த்துடலாம் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷூவெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு என் கண்ணு இந்த பேக் கிட்டே தான் சுற்றிட்டு இருந்தது. ஆனால் வந்து வாங்கவும் மனசு வரல, வேணான்னு விடவும் மனசு வரல. ஒரு பக்கம் நம்ம ஜாப்க்காக போகிறோம், எதுக்கு வாங்கி சும்மா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கட்டை எதுக்கு இங்கே இருக்குன்னு ரொம்ப நேரமாக டவுட்டாக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்டால் ஷூ போடுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குழந்தைங்கள வேறு ஸ்கூலில் போய் பிக் பண்ணணும். அவசர அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்ட குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து நம்ம முன்னாடியே வச்சுட்டு அதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் பொரியலும் முட்டையை பாயில் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சிருந்தேன். சென்ட் ஆஃப் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைஃப்பில் எல்லாமே அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். பாய்.